பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் தூய ஓய்வு நாளிலும் உடைய திருப்பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படியாகவும் உடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தி இந்த நாளிலும் நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கும்படியாய் நீர் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தினாலத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுள் தாமே உடைய தூய ஆவியானோர் வழியாய் இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாக ஏற்று இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய வார்த்தையின்படியான ஆசீர்வாதங்களையும் நன்மையும் அடைக்கலங்களையும் மகிழ்ச்சியும் பலனையும் உங்களுடைய கிருபைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகிறோம். கடவுள் முன்குறித்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 258 இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 258.
ஆராதனை பக்கம் எண் 35. நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே கடவுள் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து மகிமை உண்டாகும்படி உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே வழியும் உண்மையும் உயிருமானவர்.
அடியாராகிய நாங்கள் மெய்யான வழியாகிய உண்மையில் நடக்கவும், உண்மையாகிய உம்மை நம்பவும், மெய்யான உயிராகிய உம்மில் வலிமையை கண்டுகொள்ளவும் அருள் புரியும். நீரே தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாளுகிறீர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் இந்த முதலாம் தூய ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நாம் நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா வழியாக ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்திலும் நம்முடைய திருமண்டலத்திலே திருப்பணி ஆற்றின அருட்பணியாளர்களை குறித்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை வரலாறின் வழியாக அவருடைய விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறது எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக இந்த நாளிலும் நாம் பெற்றிருக்கின்ற அருள்பணியாளர் எமன்ஸ் ஏட்டன் ஒயிட் என்ற ஆண்டவருடைய மிஷினரியை குறித்து நாம் தியானிக்கவும் அவருடைய வாழ்வுக்காய் நன்றி சொல்லவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய பிறப்பு எமன்ஸ் ஏட்டன் ஒயிட் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் 4 அமெரிக்க நாட்டில் ஆல்பனி கவுண்டி என்னும் இடத்தில் வில்லியம் பிராங்க்லின் ஒயிட், பெசி ஈட்டன் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய தந்தை போதகராக திருப்பணியாற்றினார். ஆயர் குடும்பத்தில் பிறந்ததார் ஈட்டன் ஒயிட் அவர்கள் சிறு வயதிலிருந்தே திருமறை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் சிறந்தவராக விளங்கினார். பள்ளி கல்வியையும் கல்லூரி படிப்பையும் நிறைவு செய்த ஈட்டன் ஒயிட் ஏல் பல்கலைக்கழகத்தில் இறையியல் கல்வி பயின்று பட்டம் பெற்று ஆசிரியராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவருடைய திருப்பணியின் அர்ப்பணிப்பு. ஈட்டன் ஒயிட் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவரது பக்திக்குரிய வாழ்வை கண்ட பேராசிரியர் லாட்டோ ரேட் ஈட்டன் ஒயிட்டை அருட்பணியாளராக ஆண்டவரின் பணியை செய்ய உற்சாகப்படுத்தினார். இவரது தந்தை ஆயராக இருந்தபடினால் ஈட்டன் ஒயிட்டும் ஆண்டவரின் பணியை செய்ய வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே விருப்பம் கொண்டிருந்தார். இந்நிலையில் 1916 ஆண்டு ரூத் எஸ்தர் பாக்கர் என்ற அருட்பணியாளரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியை தங்கள் நாட்டை விட்டு தேவையுள்ள வேறு இடத்திற்கு சென்று அறிவிக்க வேண்டும் என்று ஜெபத்துடன் முடிவு செய்தனர். அதன்படி இவ்விருவரும் அமெரிக்க மிஷன் இயக்கத்தால் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பணியினுடைய சவால்கள். மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி போயிருந்த இந்தியாவில் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்க தங்களை அர்ப்பணித்து தங்கள் உறவுகளை விட்டு உடைமைகளை விற்று மொழி தெரியாத கலாச்சாரம் அறியாத இந்தியாவில் பணி செய்ய 1917 ஆண்டு வந்தடைந்தனர். இவர்கள் இந்தியாவிற்கு வந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் தென்னிந்தியா மிக மோசமான நிலை இருந்தது. பல குடும்பங்களில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவே சாப்பிட்டு வந்தனர். சமுதாயத்துறையிலும் சமயத்துறையிலும் தென்னிந்தியா சாதி வேறுபாடின் கொடுமையில் இருந்தது. மதுரை சீமை அளவு கடந்த அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையின் கொடுமுடியாயிருந்தது. அவ்விதமான மூட நம்பிக்கையுடன் பிளேக் வியாதி, அம்மை
டைபாய்டு, குற்றம் போன்ற பயங்கரமான நோய்களின் விளை நிலமுமாயிருந்தது. இப்படிப்பட்ட சூழல் கொண்ட இம்மண்ணில் ஆண்டவரின் பணியை செய்ய முதலில் இம்மக்களின் மொழியான தமிழ் மொழியை கற்க வேண்டுமென்று எண்ணி இருவரும் முழு மூச்சுடன் தமிழ் மொழியை கற்றனர். இவர்களது அருட்பணியின் பெரும்பகுதி அருப்புக்கோட்டை பகுதியில்தான் இருந்தது. சரியான சாலை வசதிகள் இல்லாத காலத்தில் அதிக தூரம் கொண்ட பணித்தளங்களில் மிகுந்த சிரமத்துடன் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு சுற்றியுள்ள பகுதிகளில் ஆண்டவரின் அன்பை மக்களுக்கு போதித்து வந்தார். பின்பு மானாமதுரைக்கு சென்று 6 ஆண்டுகள் அங்கு ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தனர். அத்துடன் அங்கிருந்த பள்ளிகளின் பொறுப்பாளராகவும் இருந்து கல்வி பணியும் செய்து வந்தனர். மிஷன் போர்டின் உதவியோடு ஏழை எளிய நலிவடைந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச உணவு, இலவச உறையுள் யாவும் கொடுத்து அநேகரது வாழ்வில் ஒளி ஏற்றினர். 1959 பசுமலை செமினரியிலும் ஒயிட் தம்பதியினர் கல்வி பணி ஆற்றினர். இறையியல், கிறிஸ்துவின் வாழ்க்கை, பவுலின் நிருபங்கள், தென்னிசை ஆகிய பாடங்களை உபதேசியார்கள், வேதாகம பெண்கள், தன்னார்வ தொண்டர்களுக்கு கற்பித்தனர். இவரது திருப்பணி அர்ப்பணிப்பை கண்ட மிஷன் போர்டு இவரை மிஷன் சங்க செயலராக நியமித்தது. பின்பு மதுரை பேராய கவுன்சில் துணைத் தலைவராகவும் பேராயரின் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார். தமிழிலும் தென்னிசையிலும் புலமை பெற்றார். கதாகால சேபங்களை நடத்தினார். அவற்றுள் மிகவும் பாராட்ட பெற்றது பிறவி குருடன் என்ற திருமறை விளக்கப் பகுதியாகும். இசையோடு பாடலோடு இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியை கேட்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி இனிமையுடன் கற்பித்தார். காலட்சேபமும் நற்செய்தி பணியும் என்ற நூலையும் இறையியல் மாணவர்களுக்காக 1957 அப்ரைசிங் இந்தியன் மியூசிக் என்ற நூலையும் வெளியிட்டார். உலக பொதுமுறையாம் திருக்குறளின் சில பகுதிகளை தமிழில் மொழிபெயர்த்தார். அருட்பணியாளர்கள் எட்வர்ட் வெப், H.A. பாப்லி ஆகிய தென் இசைவாணர்களோடு இவர் 3வது தமிழ் இசைவாணராக சிறப்பு பணியாற்றினார். கொடைக்கானல் தமிழ் மொழி பள்ளி நிர்வாகியாக, அமெரிக்கன் வேதாகம சங்க நிறுவராக, மானாமதுரை தொழுநோய் மருத்துவமனை கண்காணிப்பாளராக, அமெரிக்கன் கல்லூரி கவுன்சிலர் தலைவராக, பேராயத்தின் அமெரிக்கன் மிஷன் பிரதிநிதியாக, இந்திய தேசிய கவுன்சிலின் பிரதிநிதியாக, பேட்ஸ் நற்செய்தி பணி கண்காணிப்பாளராகவும் ஆக இத்தனை பொறுப்புகளிலும் மிகவும் அர்ப்பணிப்புடனும் ஆர்வமுடனும் அவர் பணியாற்றினார். அவரது இறுதி காலம். இத்துணை பொறுப்புகளிலும் ஓய்வின்றி உழைத்த எமன் சீட்டன் ஒயிட் அவர்கள் தமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்புடன் நிறைவேற்றி மீண்டும் தனது சொந்த நாடான அமெரிக்காவுக்கு சென்றவர். தனது 91ஆம் வயதில் 1982ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாளில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவரின் திருப்பணிக்காக தங்களது சொந்த நலனை கருத்தில் கொள்ளாமல் மதுரை மண்ணில் ஆண்டவரின் அன்பை குடும்பமாக பறைசாற்றி அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்திய ஈட்டன் ஒயிட் தம்பதியின் வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57:2. அன்பரின் பணியில் மகாகணம் பேராயர் ஐயா. இன்றைய நாளிலும் நம்முடைய திருமண்டலத்திலே ஆண்டவருடைய அருட்பணியை செய்த அருட்பணியாளர் எமன் சீட்டன் ஒயிட் அவருடைய வாழ்வுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலுமே நாங்கள் உம்முடைய தாசர் எமன் சீட்டன் ஒயிட் அவருடைய குடும்பத்தாருக்காய் உம்முடைய பாதவடியில் வருகிறோம். கர்த்தர் மொழி அறியாத கால சூழல்கள், கொடிய வியாதிகள் மத்தியிலே நிறைந்த இந்த மதுரை மண்ணிலே அவர் காலங்களிலே ஆண்டவர் முழுமையான அர்ப்பணிப்போடு உம்மிலே விசுவாசம் வைத்து உம்முடைய விசுவாசத்தையும் நீர் இரட்சகர், மீட்பர் என்கின்ற ஜீவனுள்ள தேவன் என்கின்ற ஒரு சாட்சியையும் இந்த மண்ணிற்கு தரும்படியாக அவர்கள் வழியாய் அநேக ஆலயங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமுதாய பணிகள் நடைபெறும்படியாக நீர் அவரை கருவியாய் பயன்படுத்தி இந்த நாளிலுமே நாங்கள் இந்த திருமண்டலத்திலே இந்த திருச்சபையில் அமர்ந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கின்றீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. கர்த்தர்தாமே அவருடைய வாழ்க்கையின் அறைகூவல்கள் இன்று எங்களுக்கு அது மிகுந்த சமாதானத்தையும் அவ்விதமாக அவருடைய வாழ்வின் அறைகூவல்கள் இந்த நாளிலுமே நாங்கள் தொடர்ந்து பின்பற்றத்தக்கதாகவும் இருப்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரை போன்ற அர்ப்பணிப்போடும் அவரை போன்ற உண்மையிலே அன்பு கூறுதலின் செயல்பாடுகளோடும்
நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை சாட்சியாக இந்த ஆலயத்தின் வழியாய் சமுதாயத்திற்குள் எடுத்து செல்ல கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் விட்டு சென்ற இந்த திருமண்டலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அதை நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் தொடர்ந்து காத்துக்கொள்ள ஆவியானவர் நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மிந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரியுனத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அவைகளின் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருந்துங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராவின் மலைகளிலுள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 3ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாட முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 63. 63ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களே பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜா தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் யோவான் 21வது அதிகாரம் 15 முதல் 19 வரை. யோவான் 21வது அதிகாரம் 15 முதல் 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்புவாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மைமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீரை கொண்டு பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நாம் இந்த வருடத்தினுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை நம்முடைய திருச்சபையிலே நாளைய தினம் காலை 8 மணி முதல் நாம் துவங்கும்படியாய் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த வருடத்திலும் நாம் இந்த சிறுவர் ஊழியங்களை ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் அநேக பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்படவும் மேற்கொண்டு இருக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் கிருபையாய் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததெண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆகவே நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற
இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், அதனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் விருப்பமுள்ளவர்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்படியாகவும், அதோடு நீங்கள் ஏதேனும் ஒரு நாளிலே வந்து பங்கு பெற்று இந்த ஊழியங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக இந்த ஊழியங்களிலே பங்கு பெறுகின்றவர்கள் நீங்கள் இருந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பொறுப்பாளர்களாக திரு சாமுவேல் தவராஜ் ஐயாவும் திருமதி ஜபா சாமுவேல் அம்மா அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த ஊழியங்களை நீங்கள் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்று நிறைவேற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 8/5/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜபா ஆராதனை ஆலயத்திலே நடைபெறும். 10/5/2026 மாதத்தின் 2ஆம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை அது ஜபா ஆராதனையாக நடைபெறும். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய திருமண்டலத்திலே சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாய்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் நரிமேடு அதனுடைய சேர்க்கைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய சிஎஸ்ஐ உறுப்பினர்களுக்கு கட்டண சலுகையை பேராயர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகளை சிபிஎஸ்இ ஸ்கூலிலே சேர்க்க வேண்டும் என்றால் சேர்த்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 23/5/26 சனிக்கிழமை திருமண முன்னாலோசனை கூட்டம் பசுமலை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் உள்ள சிற்றாலயத்தில் நடைபெறும். ஆயத்தப்பட்டிருக்கிற திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த திருமண முன்னாலோசனை கூட்டத்தில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சிஎஸ்ஐ கல்வியியல் கல்லூரி பிஎட் காலேஜ் பசுமலையிலே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சேர்க்கைகள் நடைபெறுகின்றன. யாரேனும் நீங்கள் கல்வியியல் கற்று பிஎட் கோர்ஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் வழியான ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியானது கோடைகால இசை பயிற்சியை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி முதல் மே மாதம் 20ஆம் தேதி வரை இந்த இசை பயிற்சியானது பல்வேறு துறைகளிலே அவர்கள் மேற்கொள்கிறார்கள். வாய்ப்பாட்டு, கிட்டார், கீபோர்டு, இன்னும் சில கிராமம் சார்ந்த செயல்கள், களியல், ஒயிலாட்டம், இவை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான விண்ணப்ப படிவம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதனுடைய பயிற்சி கட்டணம் 5000 ரூபாய் அதை செலுத்தி நீங்கள் இந்த நாட்களிலே இவைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும் என்றால் பங்கு பெற பேராயர் ஐயா அவர்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள், இன்றைய நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள். மிஸ்ஸஸ் ஜெயா ஜோசப் அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 6/5 பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்ஸஸ் ஆர் சுசித்ரா உதயராஜா, மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 7/5 மிஸ்டர் இஜி அருள், மிஸ்டர் ஏ மதன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 8/5 மிஸ்ஸஸ் ஜோசபின் நிர்மலா அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற அவருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் அவர்களை இதுபோல பல பிறந்த ஆண்டுகளிலால் ஆசீர்வதிக்க திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 6/5 மிஸ்டர் கே சீனு, மிஸ்ஸஸ் ஷாலினி குடும்பத்தின் மக்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 8/5 மிஸ்டர் டேவிட் ஞானராஜ், மிஸ்ஸஸ் பெஸ்டி டேவிட் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து இதுபோல பல பிறந்தாண்டுகளை காண செய்து ஆசீர்வதிக்க வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, வருடங்களை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கடந்து வந்த பாதைகளிலே நன்மையாக அவர்களோடு உடனிருந்து சோர்வுகளை எல்லாம் நீக்கி பலன் தந்து ஆசீர்வதித்து இவ்விதமான ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வர கிருபை தந்திருக்கிறீர். இவ்வாண்டிலும் உம்முடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் அவர்களோடு நிறைவாயிருந்து உம்முடைய சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.
blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we need. Mercy drops round us are falling, but for the showers we need. இந்த நாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைக்கும்படியாய் கீர்த்தனைகளிலே பாடல் எண் 229 கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 229. அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. அஞ்சனையாகவே வேண்டது தொன்றனை பண்ணி காணை தோடு செய்கின்ற வேளையில் நெஞ்சில் படாம தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல. ஜெபம் செய்வோம்.
அன்பின் ஆண்டவரே, நன்மையினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, இந்த நல்ல புதிய மாதத்திலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு உம்முடைய கரங்களிலே பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கு என்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கடவுள் அருள் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காய் நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திரு முன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அருளுகிற இனிமையான சமாதானம், பலன், மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. சிறப்பாக இந்த புதிய மாதத்திலும் நாம் ஆண்டவரோடு உறவாடவும் ஆண்டவருடைய அன்பை நினைத்து நன்றி சொல்லும்படியாகவும் நாம் பெற்றிருக்கின்ற செம்பொருள் தென்னிந்திய திருச்சபையின் வழியாக உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடப்பது. உணர்வு பூர்வமான அன்பிலே கிறிஸ்துவுடன் நடக்கின்ற ஒரு அழைப்பை நாம் இந்த காலங்களிலே பெற்றிருக்கின்றோம். வாக் வித் கிரைஸ்ட் இன் பேஷனேட் லவ் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னன்னே புரியல, அம்மா தலையாட்டுறாங்க. ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையிலே எவ்விதம் அவரோடு அன்பிலே இணைந்து நடக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் கேள்வி, அதுதான் இன்றைய நாளினுடைய செய்தியின் தலைப்பு. எவ்விதமாய் நாம் அன்போடு கிறிஸ்துவோடு நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நான் எக்ஸ் வலைதள பதிவிலே பார்த்து கொண்டு வந்திருந்த பொழுது ஒரு வாலிப தம்பி தன்னோடு இருக்கின்ற நண்பர்களுடைய ஒரு செயலை குறித்து அவர் பதிவிட்டிருந்தார். ஒரு வாலிப தங்கையும் தம்பியும் மிகுந்த அந்யோன்யமாக அன்போடு பழகி அவர்கள் குடும்ப வாழ்வு வரையிலும் செல்ல வேண்டும் என்று அந்த அன்பிலே இருந்த சூழலிலே அவர்களுக்குள்ளாக இன்றைய நாளிலே நடக்கின்ற சம்பவங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அரசியல் வலைதளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தம்பி ஒரு கட்சி, அந்த பாப்பா ஒரு கட்சி. ஆக இருவருக்கும் இந்த சம்பாஷணைகளிலே நடந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இல்லாமல், இது எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பு என்பது எவ்விதமாய் இந்த காலங்களிலே இருக்கின்றது. அவர்கள் இருவரும் இந்த கருத்து சிறிய ஒரு அரசியல், அது சம்மந்தமில்லாதவங்க ரெண்டு பேருக்கும், ஆனால் அவ்வளவு நாட்களாக இருந்து பழகி வந்த அவர்கள் இவ்விதமான அவர்களுடைய அன்பு எதிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது, அவருடைய அன்பு எதிலே பற்றுள்ளதா இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய கொள்கைகளிலும் தங்களுடைய பிரியமான தலைவர் மீதும் உண்டான கருத்துக்களினால் பிரிந்து விட்டார்கள் என்று அவர் வருத்தத்தோடு பதிவிட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் இன்றைய நாளிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறோம்? அன்போடு தேடுகிறோமா? நம்முடைய தேவைகளுக்காக தேடுகிறோமா? அல்லது நம்முடைய செயல்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தேடுகின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய காலங்களிலே அன்பானது சுயநல அன்பாக இருக்கின்றது, மாய்மாலமான அன்பாக இருக்கின்றது,
பொய்யான அன்பாக இருக்கின்றது. ஆக அன்பு பல ரூபங்களிலே மனிதர்களிடத்திலே இருக்கின்றது. உண்மையான அன்பை எவ்விதம் நாம் வெளிப்படுத்த இருக்கின்றோம்? அந்த உண்மையான உணர்வான அன்போடு கிறிஸ்துவை நாம் நடந்து பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலும் நாம் 3 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். பழைய உடன்படிக்கை நூல், அதாவது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே எரேமியா தீர்க்கதரிசியின் நூலை நாம் வாசிக்க கேட்டோம். புதிய உடன்படிக்கை நூலாகிய புதிய ஏற்பாட்டிலே அங்கே நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலனுடைய எபேசிய திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதே போன்று நற்செய்தி நூல்களிலே யோவான் நற்செய்தியாளர் எழுதின யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே இந்த 3 பகுதிகளும் 3 விதமான ஆண்டவருடைய அடியார்களுடைய அன்பு எவ்விதமாக கடவுளோடு இருந்தது என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கன் வாழ்ந்த காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றிருந்தார்கள். பாவத்தை நிமித்தமாக சிறையிருப்புக்குள்ளாக அவர்கள் இருந்த சூழலிலே அநேகரை ஆண்டவர் அழைத்தார். ஏசாயா அழைப்பை நாம் பார்த்திருக்கிறோம். ஏசாயாவுடைய அழைப்பு, யார் என் காரியமாய் போவார்? கர்த்தரிடத்திலே அன்பு வைத்தவர்கள் மாத்திரம்தான் கடவுளுடைய பணிகளை செய்வதற்கு முன் வருவார்கள். இல்லை என்றால் எத்தனையோ பேர் இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு போகின்ற செயல்கள் உண்டு. ஆகவே இங்கே எரேமியாவுடைய அன்பு கடவுள் மீது இருந்ததின் நிமித்தமாக அவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கத்தை உரைக்கின்றதை நாம் காணுகின்றோம். எரேமியா 30 முதல் 33 வரை உள்ள பகுதியானது அது ஆறுதலின் புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி நியாயம், தீர்ப்பு, மீட்பு, மீட்டுருவாக்கம் என்கின்ற அநேக செய்திகளை தன்னுடைய செயல்களிலே நூல்களிலே கடவுள் விரும்புகின்ற செயலாக அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பகுதி இஸ்ரவேல் ஜனங்களோடு கடவுள் அன்பு வைத்திருக்கின்றார். உங்கள் மீது நீங்கள் பாவமே செய்திருந்தாலும், அவரை நீங்கள் விட்டுவிட்டவர்களாயிருந்தாலும் அவர் உங்களோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி அங்கே தீர்க்கம் உரைக்கின்ற பகுதியாக நாம் காணுகின்றோம். அதைத்தான் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட பகுதிகளிலே இருக்கின்றது. பாவம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருந்தும் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக இருக்கின்ற மக்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் அன்பினால் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பே உங்களோடு இன்றும் நிலைத்திருக்கின்றது என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். கடவுள் நம்மோடு அன்பிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் இந்த புதிய மாதத்தை நாம் கண்டிருக்கின்றோம். உண்மையா இல்லையா? ஏனென்றால் இன்று அநேக இடங்களிலே போர் சூழல் இருக்கின்றது. ஆனாலும் அது கடவுளுடைய அன்பு அங்கே இல்லையா என்பது அல்ல. அங்கேயும் கடவுள் நேசிக்கின்றார். ஆனால் அவர்களை ஆளுகை செய்கின்றவர்கள் உள்ளங்களிலே சுயநல அன்பு, அதிகார அன்பு மேலிடம் கொண்டிருப்பதினால் இந்த தேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் அவரோடு இணைந்து நடக்கின்ற செயல்களிலே உணர்வு பூர்வமாக செயல்படுகின்றோமா என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை அவர் அழகாக எரேமியா தீர்க்க சொல்லுகின்றார். வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானா என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்து அது அநாதி சிநேகமாய் மனுக்குலத்தோடு இருந்தது, அவருடைய படைப்போடு இருந்தது. அவர் நம்மை நேசிக்கின்ற கடவுளாக, அன்பு செலுத்துகின்ற கடவுளாக, நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் அவருடைய அன்போடு இணைந்து செயல்படுகின்றோமா என்கின்ற ஒரு பெரிய அறைகூவலை நாம் இந்த நாளிலே எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததின் நிமித்தமாக அதே
அதிகாரம் 31 வசனத்திலே அந்த அன்பை அவர் உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயலை நாம் காண முடியும். வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஒரு புது உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். எத்தனையோ உடன்படிக்கையின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வாக்கு பண்ணி வழிநடத்தி கொண்டே வந்தார். பழைய ஏற்பாட்டின் நூலிலே இந்த ஒரு பகுதியில் மாத்திரம்தான் புது உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை வருகின்றது. அப்படி என்றால் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், திருவிருந்து. ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை தன்னுடைய குமாரனின் வழியாக அவர் செய்த இந்த மனுக்குலத்தின் மீது, உங்கள் மீது, என் மீது, படைப்பின் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக புது உடன்படிக்கையாக குமாரனை சிலுவையிலே கொடுத்து அதை நித்தியமாய் நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையாய் நான் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறேன், அதான் இங்கே காரியம். நான் எவ்வளவாய் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் நினைத்து என்னோடு கூட என்னுடைய அன்பை உலகிற்குள் எடுத்து செல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற செயலாக இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரவு விருந்திலே புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவருடைய அன்பு நம்மை நேசிக்கின்றதாக, அவருடைய அன்புதான் நம்மை நேசிக்கின்றதாக இருக்கிறது. திருப்பி அந்த அன்பை நாம் செலுத்துகின்றோமா? அதுதான் கேள்வி. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய செயல்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற செயல்களிலே அன்பு செலுத்துகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம் மீது அன்பு வைத்ததினால் நான் இன்றளவும் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், அவருக்கு சென்று என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து வருவேன் என்று நாம் வருவதற்கு பிரயாசப்படுகின்ற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது என்று இந்த நாட்களிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தான் நீங்கள் உணர்வு பூர்வமான அன்பிலே கிறிஸ்துவுடன் நடங்கள் என்கின்ற ஒரு அறைகூவலை இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். நடத்தல் என்கின்றது 3 செயல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வாக்கிங் போகிறீங்களான்னு கேட்பாங்க, அப்படி தானே? வாக்கிங் என்பது ஒரு எக்ஸசைஸ், அப்படி தானே? அதோடு மாத்திரமல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல் நாள் கொஞ்சம் நடந்தோடனே மூச்சு வாங்கினோடனே நின்றுவோம், அடுத்து கொஞ்ச நாள் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். நிறைவாக அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்கின்ற ஒரு எக்ஸிஸ்டிங்காக மாறுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவோடு நாம் நடக்கின்ற வேளையிலே, அவருடைய அன்பிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் நடக்கின்ற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் பரிபூர்ணமாய் பெற்றவர்களாய், அவருக்கு நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாய் நாம் காண முடியும் என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நம்மை முதலில் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். நம்ம சொல்லிக்கலாம், நான் தான் ரொம்ப நேசிக்கின்றேன், நான் உபவாசம் இருக்கின்றேன், நான் ஜெபிக்கின்றேன், நான் எல்லா ஊழியங்களையும் செய்கின்றேன், ஆலயத்திலே முதன்மையாக இருக்கின்றேன். ஆனால் இவற்றுக்கு எல்லாவற்றுக்குமான காரணம் அவர் உங்களை முதலிலே நேசித்திருக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பை, அந்த உணர்வுபூர்வமான அன்போடு நாம் செயல்படுகின்றோமா? அதுதான் இன்று கிறிஸ்து கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை நூலிலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். எப்பொழுதுமே யார் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது தான் நாம் அன்பு செலுத்துகின்றவர்களாக இருப்போம், அப்படித்தானே? ஆக ஆண்டவர் தான் முதலில் இருந்தே நம் மீது அன்பு வைத்தவராக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்திலும் பவுல் அழகாக சொல்லுகின்றார். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனம். ஜீவனானாலும் ஆனாலும்
ம். தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அந்த அன்போடு நாம் அந்த அன்பை எவ்வளவாய் அனுபவித்திருக்கின்றோம், அந்த அன்பை நாம் எவ்விதமாய் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த நாட்களிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இந்த முதல் பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல், நித்திய அன்பில் நடக்க பயிற்சி செய்யுங்கள். ஆண்டவரோடு எப்படி உணர்வுபூர்வமான அன்பிலே நடக்க முடியும் என்றால், அவருடைய அன்பு நித்தியமான அன்பாக இருக்கின்றது. அந்த நித்திய அன்பு நம்மோடு என்றும் இருப்பதினால் அந்த அன்பிலே நீங்கள் நடக்கும்படியாக பயிற்சி செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் கர்த்தருக்கென்று முன் வந்து தன்னுடைய கடவுள் விரும்புகின்ற அன்பை மக்களிடத்திலே எடுத்து சென்றதை நாம் நினைக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பு முதலாவதாக அழைக்கின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அன்பு முதலாவதாக அழைக்கின்றதாக இருக்கின்றது. துரோகிகளையும் அது ஏற்றுக்கொள்கிறது, மறுதலிப்போரையும் அதை ஏற்றுக்கொள்கிறது, பாவிகளையும் அந்த அன்பு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். எதற்கான அழைப்பு? மனம் திரும்புதலுக்கான அழைப்பாக இருக்கின்றது. அன்பு இருக்கின்ற இடத்திலே மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆண்டவர் அன்பு செய்தது நிமித்தமாகத்தான் அங்கே சிலுவையிலே அந்த கள்வன் அவரிடத்திலே மன்னிப்பு பெற்றான். நூற்றுக்கு அதிபதி அவருடைய அன்பை அறிந்து மனம் மாற்றம் பெற்றான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்பு இருக்கின்ற இடத்திலே அழைப்பு உண்டாயிருக்கின்றதாக இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்கிறதாக இருக்கிறது, அது மனம் திரும்புகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் உணர்வுபூர்வமாக கிறிஸ்துவின் அன்போடு எவ்விதம் நாம் நடக்க முடியும் என்றால், டு வாக் வித் ஜீசஸ் இன் எவர்லாஸ்டிங் லவ் என்று நாம் ஒரு தீர்மானத்தை இந்த நாளிலும் எடுக்கும்படியாய் கர்த்தருடைய அன்பு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எரேமியாவினுடைய அனுபவம் ஆண்டவருடைய அன்பிலே அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கனாக, ஆண்டவருடைய அன்பை உலகிற்குள் எடுத்து செல்லும்படியாக, கடவுள் எவ்வித சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை அவர் விட்டு செல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்பு ஏற்றுக்கொள்ளுகிறதாய் இருக்கிறது என்று நாம் காண முடியும். ஒரு விவசாயி தன்னிடமிருந்து 2 பானைகளை எடுத்துக்கொண்டு தினமும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து பாதை வழியாக வீட்டிற்கு நடந்து செல்வது உண்டாம். அதிலே 2 பானைகளும் பேசிக்கொண்டதாம். நல்லா இருக்கிற பானை நிறைய தண்ணியோட வீட்டுக்கு போச்சு. ஓட்டை இருக்கிற பானை எப்படி இருக்கும்? போகிற வழியிலே பாதி ஒளிவு போயிடும். அப்பொழுது பார்த்து கேட்டுச்சான், பாரு நீ உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே வர்றதுக்குள்ள நீ அவர் கொண்டாந்து இங்கே ஊற்றவங்கள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டதே இந்த விவசாயி கேட்டாராம். கேட்டு விட்டு அவர் சொன்னாராம், நீங்கள் இருவருமே எனக்கு பயன்படக்கூடியவர்கள் தான். எப்படி? நீங்கள் இருவருமே எனக்கு பயன்படக்கூடியவர்கள். நிறைகுடமாக இருக்கின்ற நீ என்னோடு கூட வந்து என்னுடைய தாகத்தை எல்லாம் செய்கின்றாய். இந்த ஓட்டை விழுந்த பானையானது சிந்துகின்ற தண்ணீர் எங்கெல்லாம் அந்த வழியிலே சிந்துகிறதோ அங்கே நான் விதைகளை விதைத்தேன். அது நீ கொடுக்கின்ற அந்த நீரிலே அந்த செடிகள் வளர்ந்து பயன் தருகின்றதாக இருக்கிறது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது செய்கின்ற அன்பு நம்மை அவருடைய செயல்களிலே பரிபூர்ணப்படுத்துகிறதாக, அவருடைய செயல்களிலே நம்மை பிரயோஜனப்படுத்துகிறதாக இருக்கின்றது. நான் பாவி, என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவரை நேசிக்க முடியாது என்பதல்ல. யாரையும் அவர் பயன்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான செயல் என்பதை நாம் அறிந்து இந்த நாளிலுமே அந்த நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய அன்பிலே நம்முடைய வாழ்க்கையை நடக்க நாம் பயிற்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக அன்பு நம்மை அவருடைய அன்பிலே பயிற்சி பெறும்படியாக அழைக்கின்றது. இந்த நித்திய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கின்றது. நாம் அந்த நித்திய அன்பை பெற்றிருக்கின்ற நாம்
நாம் அதை பிறருக்கு கொடுக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலனுடைய அன்பின் அனுபவம். எரேமியா தீர்க்கனுடைய அன்பின் அனுபவத்தை பார்த்தோம். ஆண்டவர் பாவிகளாக இருந்தாலும் நேசிக்கிறேன் என்று போய் சொல் என்று சொன்ன ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அது நித்தியமான அன்பாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் அந்த அன்பை அனுபவமாக்கி பேசுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை பெற்றதை உணர்ந்ததின் நிமித்தமாக அவர் என்ன சொல்லுகின்றார்? எபேசியர் 5:2 என்ன சொல்லுகின்றார்? நம்ம 3:14-19 வாசிக்கலாம். 3:14-19 எபேசியர். ம் 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 அன்பிலே நீங்கள் வேரூன்றி ம் 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 நீளம் ஆழம் உயரம் உணர்ந்து அறிவு ம் 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 வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே எபேசிய திருச்சபைக்கு சொல்லுகின்ற வேளையில் ஆண்டவருடைய அன்பு அவ்விதமாக இருக்கின்றது, அந்த அன்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற செய்தியை நாம் இங்கே காணுகின்றோம். இந்த திருச்சபைக்கு இந்த அன்பு செய்கின்ற செயல் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். பவுல் அப்போஸ்தலன் அதற்காக நான் கடவுளிடம் வேண்டுகின்றேன், அந்த அன்பு என்கின்ற செயல்பாடு திருச்சபைகளிலே குறைவுபட்டு இருக்கின்றது, அது பூரணமான அன்பல்ல, சுயநலமான அன்பு என்று சொல்லி, அது பொய்யான அன்பு என்று சொல்லி அவர் மன்றாடுகின்ற செய்தியை நாம் இங்கே காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு உணர்வு பூர்வமாக அன்போடு நடக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பை நாம் அனுபவித்திருந்தால் அந்த செயல்பாடு நம்மில் வெளிப்படும். கிறிஸ்துவின் அன்பை நாம் அனுபவித்திருந்தால் அந்த செயல்பாடு நம்மில் வெளிப்படும். பிதாவானவர் என்னை காணுகின்றவன் என் பிதாவை காணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் நாம் சொல்லுவோம், அவருடைய பிள்ளை இவர் இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி. அவ்விதமாக அந்த அன்பை பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்ததன் விளைவாக அவர் சொல்லுகின்றார், நீங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக நித்திய அன்பை அனுபவமாக்கி நடக்கின்ற ஒரு செயலை செய்யுங்கள். அதுவே என்னுடைய மன்றாட்டாக இருக்கின்றது, நான் உருவாக்கின திருச்சபையினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது, கர்த்தர் விரும்புகின்ற செயலாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். கொலோசியர் 2:7 நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே உறுதிப்பட்டு பெருகுவீர்களாக, லௌகீக ஞானம் மாயமான தந்திரம் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அது மனுஷர்களின் நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் அன்றாமல் அல்ல. ஏனென்றால் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவைகள் எல்லாம் வாசமாய் இருக்கிறது. அந்த வாசமாய் இருக்கின்ற செயல்பாடுகள் நம்மிலே அவரிலே அன்பாக வெளிப்பட்டிருக்கின்றது. அன்பிலே வேரூன்றி நடவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுடைய அழைப்பை நாம் காணுகின்றோம். யோவான் 15:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். பிதா
எவ்விதமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கின்றாரோ அந்த அன்பை நான் உங்களிடத்தில் வைத்திருக்கின்றேன். அந்த அன்பை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த அன்புக்காகத்தான் நான் சிலுவையிலே என்னை ஒப்புக் கொடுத்தேன். பாவிகளாக இருக்கின்ற உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் நீதிமான்களாகும்படி நான் பாவியாக என்னை அர்ப்பணித்தேன் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பு என்பது உறவாக இருக்கின்றது என்று ஆண்டவர் காணுகின்றார். கடவுள் என்பது ஏதோ வெளிப்பிரகாரமாக நாம் செய்கின்ற அன்பல்ல, அது உறவின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். ஆகவேதான் துரோகியான யூதாசை அவர் ஏற்றுக்கொண்டார், நண்பனே என்று அழைக்கின்றார். மறுதலித்த பேதுருவை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். சிலுவையிலே அவர் செய்த செயல்கள் எல்லாம் அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. அது அனுபவத்திலே வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் எபேசிய திருச்சபையிலே விசுவாசிகளுக்கு வெளிப்புற ஆசி என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல, அது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அன்பின் அனுபவம் உங்களுக்கு தேவை என்று அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் இந்த பகுதியிலே காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நித்திய அன்பை அனுபவமாக்கி கொண்ட பவுலினுடைய ஒரு வாழ்வின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட எரேமியாவின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? பவுல் அப்போஸ்தலனுடைய நித்திய அன்பை அனுபவித்ததின் அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? வாக் பை எக்ஸ்பீரியன்சிங் எட்டர்னல் லவ் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பின் அனுபவமானது பவுலுடைய வாழ்க்கையிலே அது அனுபவமாக மாத்திரமல்ல, ஆவியானவருடைய நிரப்புதலாக, அது நிலைத்திருக்கின்ற அன்பாக, அது அளவில்லாத அன்பாக இருந்தது நிமித்தமாக அவர் 3 தூதுரை பயணங்களை மேற்கொண்டு அநேக திருச்சபைகளை அவர் நிறுவினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அது ஆண்டவர் மீது, கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பு, அந்த அனுபவம், அந்த நித்திய அன்பை அவர் அனுபவமாக்கி கொண்டதன் விளைவாக அவர் சபைகளை எழுப்பினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தோடு இந்த காலங்களிலே நாம் நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நிறைவாக அன்பு வெளிப்படும்படியாக நீங்கள் நடவுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவர் நிறைவாக இந்த பகுதியை நாம் அறிந்திருக்கின்றோம். பேதுருவோடு அவர் நிறைய உரையாடுகின்றார். பேதுரு திரும்பி சென்று விடுகின்றார். அவரை மறுதலித்து விட்டு மீண்டும் தன்னுடைய பணிக்கே அவர் சென்று விட்ட நிலைமையிலே மீண்டுமான ஒரு சந்திப்பை ஆண்டவர் அங்கே வைக்கின்றார். வைத்து அவர் கேட்கின்ற ஒரே கேள்வி, நீ என்னில் நேசிக்கின்றாயா, என்னில் அன்பு வைத்திருக்கின்றாயா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அதுதான் கேள்வி, வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நான் பணத்துக்காக உம்மை நேசிக்கிறேன், சுகத்துக்காக உம்மை நேசிக்கிறேன், உலகத்தின் ஐஸ்வர்யங்களிலே நான் பெருமை கொள்ளும்படியாய் நான் உம்மை நேசிக்கின்றேன். இதாக தான் இருக்கும் நம்ம பதில், அப்படிதானே? ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்திலே நாம் எந்த விதமான அன்பிலே நாம் அவரை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? பேதுருவின் உரையாடலிலே நீ என்னை நேசிக்கின்றாயா என்று ஆண்டவர் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் விதமாய் கேட்கின்ற ஒரு செயலை காணுகின்றோம். அங்கே சொல்லுகின்றார், அன்பு என்பது செயல்பாடாக மாற வேண்டும். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமாக மாத்திரமல்ல, அது செயல்பாட்டின் வழியாக வர வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பினார், பிதாவானவர் விரும்பினார். அந்த அன்பின் வெளிப்பாட்டை தன்னுடைய சொந்த குமாரன் வழியாக அவர் வெளிப்படுத்தினார். சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் மீது வைத்த அன்பை அவருடைய உடன்படிக்கையின் வழியாக அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக அன்பு வெளிப்படும்படியாக கிறிஸ்துவோடு நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் நித்திய அன்பை, அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லுகின்ற மக்களாக நாம் கிறிஸ்துவோடு நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்வின் அடிப்படையிலே, பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே நித்திய அன்பை நாம் உள்ளத்தில் அனுபவித்து கிறிஸ்துவோடு உள்ள உறவாக நாம் செயல்படும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு வெளிப்படும்படியாக நடக்கும்படியாய் பேதுருவை அழைத்த கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். பேதுருவை எதற்காக அழைக்கின்றார்? 3 முறை மறுதலித்தது நிமித்தமாக 3 முறையும் அழைக்கின்றார். அந்த அழைப்பிலே உண்மையான அன்பு வெளிப்படுதலாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். இது தாங்க உண்மையான அன்பு. வெறும் வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. வீட்டில் வசனம் தொங்க போடுறதுனால இல்லை, பிள்ளைகளை நாமும் வசனத்தை வாசிப்பதனால் மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டுமா? திருப்பி வாசிங்கயா. ம் 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 அல்ல. ம் ம் அன்பு கூற கடவோம். நாம் அன்பு கூறுவதுதான் கர்த்தர் விரும்புகின்ற செயலாக இருக்கிறது. நாம் அன்பு கூறுவதுதான் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற செயலாக இருக்கின்றது. நாம் அன்பு கூறுவதுதான் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அந்த அன்பை செயல்படுத்தும் விதமாக ஆண்டவருடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 16:24 என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், வெறுத்து சிலுவையை தூக்கிட்டு வாங்க. அதான் உண்மையான சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது தான் கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உடைய சிலுவை அன்பு அது அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பாக அவர் வெளிப்படுத்தினார். எதிரிகளை மன்னிக்கின்ற அன்பாக நாம் காணுகின்றோம். பாவிகளை ஏற்றுக்கொள்கின்ற அன்பாக நாம் சிலுவையிலே காணுகின்றோம். உறவுகளை நேசிக்கின்ற அன்பாக சிலுவையிலே அவருடைய வார்த்தைகளை காணுகின்றோம். தன்னுடைய பிதாவை நேசிக்கின்ற அன்பாக, ஏன் என்னை கைவிட்டீர், இந்த ஒரு நிமிட கைவிடுதல், அந்த அன்பை அங்கே நாம் பார்க்கின்றோம். சேவைக்கான அன்பாக நாம் பார்க்கின்றோம். செயல்படுகின்ற அன்பாக நாம் காணுகின்றோம். முடிந்தது, எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன், இன்னும் உம்முடைய திருச்சத்தத்தை நிறைவேற்றும்படியாக நிறைவாக அர்ப்பணிக்கின்ற அன்பாக நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் பெற்றிருக்கின்ற உணர்வு பூர்வமான அன்பிலே, கிறிஸ்துவுடன் நடக்கின்ற ஒரு அழைப்பிலே நாம் எவ்விதமாக செயல்படுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கின்றோம் என்று சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். எரேமியாவினுடைய அழைப்பு, அந்த அழைப்பிலே அவருடைய தேசத்தை நாம் காணுகின்றோம். பவுலினுடைய அனுபவத்தின் வழியாக அவருடைய வாழ்வின் சாட்சியை நாம் காணுகின்றோம். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் அவருடைய அன்பின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன், அவர் எவ்வளவா என்னை நேசித்திருக்கின்றார் என்கின்ற அந்த அன்பின் அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்ற செயலை காணுகின்றோம். பேதுருவினுடைய அர்ப்பணிப்பை நாம் காணுகின்றோம். பின்னிட்டு தன்னுடைய பணிக்கு சென்றாலும் ஆண்டவருடைய அன்பு அவரை மீண்டுமாய் அவருடைய அர்ப்பணிப்புக்குள்ளாக அதை வழிநடத்துகிறதாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்பின் பயணம் இந்த 3 நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதா? நேசிக்கின்ற அன்பு அழைப்பை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவை எந்த அளவு நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? பவுலின் சாட்சியைப் போல அவருடைய அன்பை ருசித்திருக்கின்ற நாம் அந்த அனுபவத்தை பிறரோடு எவ்விதமாய் பகிர்ந்து கொள்கின்ற பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்திலே நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்விதமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாக அவருடைய அன்பின் கருவிகளாய் அவர் வணைந்திருக்கின்றார், எடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலே நம்மை அரவணைத்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பணித்தலங்களிலும், நம்முடைய சமுதாயத்திலும், நம்முடைய திருச்சபையிலும் அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு இருந்ததினால் இந்த புதிய மாதத்திலே, இந்த முதலாம் தூய ஓய்வு நாளிலே நாம் அமர்ந்து அவருக்கு நன்றிகளை சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பை நாம் உணர்வு பூர்வமாக ஆண்டவருடைய நித்திய அன்பை நாம் எடுத்து செல்ல நம்மை நாமே இந்த காலங்களிலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு நித்திய அன்பாக இருக்கின்றது. உம்முடைய அன்பு நிலையான அன்பாக இருக்கின்றது. உம்முடைய அன்பானது எங்களை விட்டுவிடாத அன்பாக இருக்கின்றது என்று நாங்கள் அறிந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த அன்பின் அழைப்பை இந்த நாளிலே நாங்கள் உணர்கின்றோம். அதற்கு எங்களை நீர் கருவியாக உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள். ஒருவேளை நாங்கள் உம்முடைய கரங்களிலே பயனற்ற பாத்திரமாக இருந்தாலும் நீர் அதை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறீர். அதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை பயன்படுத்தும், திருச்சபையை வழிநடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.
கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனை எண் 360 என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 360. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் கோயிற்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மொழி சூட்டினதும் அன்றி நித்தமுனை மொழி சூட்டினதும் அன்றி நேயமதாக ஜீவனை வீட்டதால் என்னாலும் துதிப்பாய். நன்மையால் உண்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உண்வாயை உண்வாயது கழுகை போல் நலம் கொண்டு உண்வாயது கழுகை போல் நலம் சாமி பயமுள்ளவமேலாவருள் சாமி பயமுள்ளவமேலாவருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலும் நீ துதிப்பாய். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலுமே நாங்கள் நன்றி தெரிவித்தோடு உங்களுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். நித்தியமான அன்பு, அது நிலையான அன்பு, அது மாறாதது அன்பு, அது தெய்வீகமான அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் இழுக்கப்பட்டவர்களாய் உம்முடைய காருண்யம் என்றும் எங்களை கைவிடாதிருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலுமே உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய அரசு பரவ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம். 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக.
கர்த்தாவே கிருபையாயிரும். அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உம்முடைய திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கடவுள் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற உடைய விருமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காக, உடைய வழிநடத்தலுக்காக, உடைய பாதுகாவலுக்காக, உடைய திருப்பேரை மகிமைப்படுத்துகின்ற செயல்களிலே நாங்கள் பயன்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி திரும்பியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் பாமாலைகளிலே பாடல் 191 சாந்த இயேசு சுவாமி வந்தின் நேரமும் என்ற பாமாலை பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். பாமாலை 191. பிற்குதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நானுடைய கூடாரத்திலே ஆனந்த விலைகளை இட்டு கத்தரை பாடி அவரை அன்பு செய்கின்ற கடவுள் அருளுகின்ற மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் உடனிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியர்களும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது.
உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமேஸ்வர அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, முது மரணத்தை நினைவு கூறுகிறோம், முது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதலையும் நினைவு கூர்ந்து முதடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்தாவியானவரால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கு விடையில்லை. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருமுன்பதாய் ஒரு நிமிடம் நாம் அறிக்கை செய்வோம். அவர் இரக்கம் மிகுந்தவர், தயை பெருத்தவர், அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மை அவருடைய திருப்பந்திக்கு தகுதிப்படுத்தும்படியாய் யாவரும் இணைந்து தாழ்மையின் செபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசையின் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் கடவுள் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணையுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? பாவத்தை சுமந்திருக்கிறது.
பாடங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் நிறைவாக வழங்கப்படும். ஆகவே நீங்கள் திருப்பதியில் பங்கு பெற்று உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக ஆசீர்வாதம் வழங்கப்படும்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தம் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, முதுநேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய ஒரே கடவுளாக ஜீவித்த அரசர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்னென்றைக்கும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை எண் 302 எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுதி நின்று பாடுவோம். பாமாலை எண் 302.
அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் உடைய நித்திய அன்பின் ஆழங்களை நாங்கள் அறிந்து நீர் எங்களோடு பயணிக்கின்ற கடவுளாயிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கரங்களை பற்றி கொள்ளவும் நீர் காட்டுகின்ற அன்பை நாங்கள் மீது மீண்டுமாய் பிரதிபலிக்கவும் அதை சமூகத்துக்குள்ளாக எடுத்து செல்லும்படியாகவும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த தாழ்த்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் எங்களோடு தொடர கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். யாவரும் சேர்ந்து சங்கீதக்காரனுடைய இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.